ஒரு அரசியல் கட்சி தமிழகத்திலே உருவாகிறது. அந்த அரசியல் கட்சி எந்த கூட்டணியும் இல்லாமல் அதிகாரத்தில் இல்லாதவர்களை உள்ளடக்கி சாமானியர்கள், பொதுமக்கள், கடைநிலை மனிதர்கள், அரசியல் பணம் பின்புலம் இல்லாதவர்கள் பங்கேற்று தனிப்பெரும் கட்சியாக, ஒற்றை கட்சியாக, பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சிக்கு வந்துவிடுகிறது. இப்பொழுது இந்த கட்சி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? அதிகாரத்திற்கு வந்த பிறகு அதிகாரத்தை தூய்ப்பதற்காக பிற கட்சிகளில் இருக்கிற அதிகாரத்தை இழந்தவர்கள் இந்த கட்சிக்கு வருவார்கள். அவர்கள் வருவதால் இந்த கட்சிக்கு என்ன மாதிரியான பாதகங்கள் நடக்கும் என்று சொன்னால், அவர்கள் மீது இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகளில் இருக்கிற ஊழல்கள், அல்லது மக்களை சுரண்டி பிழைக்கிற வேலைகள், அல்லது அவர்கள் நடத்துகிற நிறுவனங்கள் மக்கள் மேல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், கல் குவாரிகள், முந்தைய ஆட்சி காலங்களில் அமைச்சராக இருந்தபோது அவர்கள் மீது இருந்த வழக்குகள், அவர்கள் மீது இருக்கிற குற்ற வழக்குகள், அவர்கள் மேல் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் மேல் இருக்கிற பயம், அவர்கள் செய்த அட்டூழியங்கள், இவை எல்லாம் மக்களுடைய கண்முன்னே வந்து போகும். எந்த விதமான ஒரு பங்களிப்பு, மக்களுடைய வாக்குகளை மட்டுமே பெற்று அதிகாரத்திற்கு வந்துவிட்ட பிறகு மக்களுடைய நம்பிக்கை இழந்தவர்கள், அல்லது ஏதேனும் வகையில் அவர் எம்எல்ஏவாக ஆகியிருக்க முடியும், அதாவது சட்டமன்ற உறுப்பினராக மாறியிருக்க முடியும். அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பது மிக முக்கியமானது. ஜாதி ரீதியாகவா, பணத்தின் வழியாகவா, அல்லது இந்த பெரும்பான்மையான கட்சியாக உருவெடுத்த அந்த கட்சியில் நீங்கள் நிறுத்திய வேட்பாளரின் மேல் இருக்கிற வெறுப்பின் அடிப்படையிலா, அல்லது அவர் முந்தைய காலங்களில் அந்த பகுதியில் செய்த சேவையின் அடிப்படையிலானதா, எதன் அடிப்படையில்? கல்யாண வீடுகளுக்கு போவதை வழக்கமாக வைத்திருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருந்தார். அவரை நீங்கள் உங்களுடைய கட்சியில் சேர்த்து கொள்வதால் ஒருவித பயனும் கிடையாது. ஏனென்றால் அவரை வேண்டாம் என்று சொல்லிதான் உங்களுக்கான வாக்குகளை செலுத்தியிருப்பார். ஒரு 2000 வாக்குகள், 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்று இருக்கக்கூடும். அது மக்களுடைய வாக்களிப்பில் இருக்கிற பிழைகள். வெற்றி பெறுவார்களா அல்லது வெற்றி பெறுபவருக்கு வாக்களிப்பதா என்கிறதன் அடிப்படையில் அவர்கள் வாக்கு செலுத்துகிற பொழுது சில முரண்களின் அடிப்படையில் அந்த தொகுதிகள் அவர்களுக்கு போயிருக்கக்கூடும். அல்லது ஏற்கனவே இருக்கிற சின்ன அடிப்படையிலான வாக்குகளை சிதறாமல் அவர்கள் பெறுவார்கள். யாருக்கும் போடுவது என்பது, பெரும்பான்மையான வாக்காளர்கள் யாருக்கும் போடுகிற விருப்பம் இல்லை. இவர்களுக்கு போடக்கூடாது என்பதற்காக வாக்களிப்பதைத்தான் பெரும்பான்மையாக தமிழகம் அல்லது இந்தியா முழுக்கவும் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதன் அடிப்படையில் வாக்களிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்து அட்டூழியங்களை செய்தவர்களை உங்களோடு இணைத்து கொண்டால், அல்லது நிறுவனங்களை நடத்தி மக்களுடைய பணத்தை, பெரும் பணத்தை சூறையாடி வைத்திருக்கிறவர்களை உங்களோடு நீங்கள் இணைத்து கொண்டால், அவர்களுடைய கல்குவாரிகளை காப்பாற்றுவதற்காக, அவர்கள் மீது இருக்கிற வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக, மக்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 100 ஏக்கர் மக்களுடைய நிலத்தை பிடுங்கி வைத்து அவர் மீது இருக்கிற வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக உங்களிடம் சேர்ந்து கொண்டால் உங்களுக்கும் அழுக்கு சேர்ந்துவிடும். நீங்கள் எதன் அடிப்படையில் வெற்றி பெற்றீர்களோ அதனுடைய அடித்தளத்தின் அடிப்படையிலே நீங்கள் டைனமிட்டைகளை கட்டி வெடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கதவுகளை மூடி இருக்கிற கட்சியில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக உழைத்தவர்களுக்கான வாய்ப்பு, அவர்களை மேம்படுத்தி உங்களுடைய முகமாக அவர்களை உருவாக்குவது மட்டுமே உங்களுக்கான தீர்வாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு பெரும் முதலையை ஒரு பகுதியில் சேர்க்கிற பொழுது உங்களுக்காக அங்கே உழைத்த ஒரு சாமானியன் அந்த தொகுதியில் வெற்றி பெறாமல் போனதனால் அங்கே போட்டியிட்டவரோ அல்லது அவருக்கு உறுதுணையாக பல பகுதிகளில் அதிகாரத்திற்கு எதிராக வேலை செய்தவர்களோ மனம் புண்படக்கூடும். அடுத்த வரும் தேர்தலில் இவரை வைத்தும் நீங்கள் வெல்ல முடியாமல் போகலாம். ஆகலால் நீங்கள் நிற்க வேண்டிய இடம், சரியான இடம் எதுவென்று சொன்னால், ஓட்டைகளை அடையுங்கள். அதிகாரத்தை தேடி ஓடி வருகிற, கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக ஓடி வருகிற, உங்களுடைய கட்சி கொடியை தாங்கி கொண்டு அட்டூழியங்களை செய்வதற்காக ஓடி வருகிற, செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்திலே கட்ட பஞ்சாயத்தோ அல்லது வட்டிக்கு விடுகிற தொழிலோ அல்லது காவல்துறையிலே
ராஜாங்கம் செய்வதற்காகவோ அல்லது வழக்கறிஞராக சில வழக்குகளை முடித்து வைப்பதற்காகவோ உங்களை கொடியை தாங்கிக் கொள்வதற்காக உங்களுடைய கட்சியில் வந்து இணைபவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து கொண்டிருந்தால் அதிகாரத்திற்கு வருவதற்காக உழைத்தவர்களை நீங்கள் இழக்கப் போகிறீர்கள். பல கட்சிகள் அழிந்ததற்கு இதுதான் வரலாறு. பல காலங்களாக திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தன்னிலை இழந்ததற்கும் இதுதான் காரணம். யார் அடிநாதமாக இருக்கிறார்களோ, அவர்களை யார் புறந்தழுகிறார்களோ, யார் அவர்களை கவனிக்க தவறிவிட்டு அதிகாரத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு சோப்பு போட வருகிறவர்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுப்பதும், வெளிச்சத்தை புகழ் வெளிச்சத்தை கொடுப்பதும் உங்களை நீங்களே ஆணி வைத்து அடித்துக் கொள்வதற்கு சமமானது. இரட்டலை வாக்குகளை மதிக்க தவறிய எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை இதுதான். எடப்பாடி பழனிசாமிக்கான இரட்டை இலை வாக்குகள் தான் விசில் வாக்குகளாக மாறியிருக்கிறது. மீண்டும் ஒரு ஜாதியத்துவத்தை கொண்டிருக்கிறவர்களை, ஊழலை கொண்டிருப்பவர்களை, மக்களை ஏற்கனவே பிசுங்கி கசக்கி சுகபோகிகளாக வாழ்ந்தவர்களை உங்கள் கட்சியில் நீங்கள் சேர்த்தால் நீங்களும் ஒன்றோடு ஒன்றாக 10ஓடு 1ஆக மாறிப்போவீர். அடுத்த வரும் தேர்தல் உங்களுக்கான வாய்ப்பு இந்த 5 ஆண்டுகள் தான் என்பதனை மறவாதீர்கள். நீங்கள் எத்தனை நலத்திட்டங்களை செய்திருந்தாலும், அந்த நலத்திட்டங்கள் மக்களிடம் போய் சேர்ந்திருந்தாலும், சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னால் அவனால் சுயமாக வாழ முடியவில்லை, அவனுடைய வாழ்விடத்தில் அவன் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல் நிலவும் என்று சொன்னால் நீங்கள் அதிகாரத்திற்கு போவது சற்றும் வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதற்கான ஆட்களை நீங்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஊழல் கரை இல்லாதவர்கள் என்று மறுப்பதற்கான வாய்ப்பில்லாதவர்களை உங்களோடு இணைத்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யாதவர்கள் என்பது எளியவர்களுக்கான கட்சி என்பதிலிருந்து கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களை உங்களோடு இணைத்து கொண்டு இருக்கிறீர்கள். காலகாலமாக பல கோடி ரூபாயை, பல நிறுவனங்களை, பல மதுபான ஆலைகளை தொடங்கி பணம் சம்பாதித்தவரை உங்கள் கட்சியில் சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களுடைய மதுபான ஆலைக்காக உங்களிடம் வந்து இணைகிறார்கள். நீங்கள் நாளை அவர்களோடு இயந்து செயல்பட போகிறீர்கள் என்று தெரிந்தால் மட்டும் போதுமானது. நீங்கள் அவர்களோடு வியாபாரம் செய்ய வேண்டாம். நீங்கள் அவர்களோடு கட்டி பிறழ வேண்டாம். அவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான வாய்ப்புகளையும் தர வேண்டாம். நீங்கள் அவரோடு உறவாடுகிறீர்கள் என்று சொன்னாலே போதுமானது. நீங்கள் அடுத்த முறை இந்த வாய்ப்பை பெறுவதற்கு இந்த இடைத்தேர்தலிலே உங்களுக்கு பல சிக்கல்களை இது உண்டாக்கப் போகிறது என்பது மட்டும் திண்ணம். இதுவே என்னுடைய பார்வை. இதோடு இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கான வழியினை செய்துவிட்டு மக்களுக்கான சேவை செய்வதற்கும் தமிழகம் முழுக்க இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதற்கும் நீங்கள் நகரவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஊழல்வாதிகளை உள்ளே செலுத்துவதும், அதிகார மையங்களாக இருப்பதை உங்களோடு இணைத்துக் கொள்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கப் போகிறது. நீங்களே உங்களுக்கு குழி வெட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். இது கடைசி வாய்ப்பு. தவற விட்டீர்கள் என்று சொன்னால் இதை சரி செய்யவே முடியாது. நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும். தீமை ஒரு முறை செய்தால் போதுமானது. அது உங்களை அழித்துவிடும். மறுவாய்ப்பு என்பது கிடைக்கவே கிடைக்காது. நன்றி, வணக்கம்.